சீரும் சிறப்பு அங்கமாக மூன்றாம் கால யாக வேள்வியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மூலிகை திரவியங்களை இப்பொழுது ஹோமங்கள் எல்லாம் செய்யப்பட்டார்கள். அனைத்து அன்பர்களும் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு கண்ணவதி ஹோமத்தில் கலந்து கொண்டு எம்பிரானாக இருக்கக்கூடிய நிலைநாதனுடைய திருவர்களுக்கும் பிறர்களுக்கும் தாக்கலாக கேட்டுக்கொள்கிறார்கள். குறித்த மூலிகை பொருள்களை சுவாமிக்கே அர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி சென்னகிரி ஹோமம். அப்பேற்பட்ட சென்னகிரி ஹோமமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைவரும் அமைதியாக பெரியநாதன் என்கிறார் சிவபெருமானுடைய திருவள்ளையும் ஜனங்களுக்கெல்லாம் நாயகனாக விளக்கக்கூடிய கணபதி என்ற திருநாமத்துடனே ஐஸ்வர்யங்களை அள்ளி வழங்கிக் கொண்டு நம்மை காப்பவர்களுள்ள ஸ்ரீ ஐஸ்வர்ய குருவாக
சிறப்பான முறையிலே மூன்றாம் கால யாக வேள்வியானது நடந்து கொண்டு வருகின்றது. இரண்டாம் கால யாக வேள்வியின் சமயத்திலே பிள்ளையார் கொட்டின் மகிமையும் பிராணாயாம சங்கல்பத்தின் மகிமையும் அதனுடைய பலன்களை தெரிந்து கொண்டோம். அதுபோல் இப்பொழுது கோபிகரணம் என்று சொல்லக்கூடிய தோப்பு கரணத்தின் பரிபூர்ண மகத்துவத்தை நாம் விநாயகரின் பரிபூர்ண திருவிழால் தெரிந்து கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு தோப்பு கரணம் அதுக்கு வடமொழியில தோபிகி கரணம் என்று பெயர். தோபிகி என்றால் இரண்டு கைகளினால் இரண்டு காலிலும், கரணம் இரண்டு கைகளினால் தோஹோ கரணம், விகி இரண்டு கரணங்களினாலும் காலை பிடிப்பது என்று அர்த்தம். இந்த தோப்பு கரணம் எப்படி நம்ம வழிமுறையில வந்தது அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு முறை ராவணாசுரன் என்ன பண்றாங்கன்னா சிவபெருமான இடத்துல போய் ஆத்மார்த்தலிங்கத்தை வேண்டி தவம் பண்றான். கடும் தவம் இருந்து சிவபெருமானுடைய மனதை உருகச் செய்து அந்த கருணாமூர்த்தி இடத்திலிருந்து ஒரு ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு வரான். அந்த ஆத்மலிங்கத்துக்கு என்ன விசேஷம்னா, அந்த ஆத்மலிங்கம் லிங்கத்தை பூஜை பண்ணிட்டு என்ன காரியத்தை நம்ம பண்ணணும்னா அந்த காரியமானது வெற்றி அடையும் அப்படிங்கிற சிவபெருமான இடத்துல போயிட்டு அந்த லிங்கத்தை வாங்க போவான். அதே போல சிவபெருமானும் அவனுக்கு கடந்தவங்க நினைச்சு உனக்கு அந்த ஆத்மார்த்த லிங்கத்தை உனக்கு கொடுக்கிறார். அவன் ராவணாசுரன் அசுரனாச்சு, நல்ல எண்ணம் அதிகமா தோன்றதோட நமக்கு தீய எண்ணங்கள் தானே அதிகமா தோன்றும். அவன் அப்பேற்பட்ட சிவனை வழிபட்டா அனைத்து குற்ற காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவானே. அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய பட்சிகள் பிராணிகள் ஜீவராசி மக்களுடைய துன்புறுவாங்களே அப்படிங்கிறதுக்கோசரம் தேவர்கள் எல்லாம் பயந்தா யார் இடத்துல போய் சரணாகதி அடையலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரத்யட்சமாகி குழந்தை கடவுளான பால கணபதி பிள்ளையாரிடம் போய் சரணடைவாயாக அப்படின்னு வரம் கொடுக்குறான். பிள்ளையார் இடத்துல போய் எல்லாரும் 330 கோடி தேவர்களும் சரணாகதி அடைகிறார். நீதான்ப்பா இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு விநாயக பெருமான் இடத்துல பிரார்த்தனை பண்றார். உடனே விநாயக பெருமானும்
அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அவளை ரட்சணம் பண்றதுக்கோசரம் போறா. சிவபெருமான் வந்து அந்த ஆத்மார்த்த லிங்கத்தை ராவணன் கையில கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, இந்த லிங்கத்தை நீ எந்த இடத்துல கீழே வைக்கிறியோ அந்த இடத்துல இருந்து எடுக்க முடியாது, அந்த இடத்துலயே ஸ்திரமாக உறுதியாக நிலைத்து விடும் அப்படின்னு சொல்றாரு. இதை நீ கொண்டு போய் உங்க வீட்டில் வச்சேன்னா மட்டுமே எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்தில் அது ஸ்திரமாக அமையத்தகும். வழியில எங்கேயாவது கீழே வச்சுட்டேன்னா அந்த இடத்துல இருந்து எடுக்க முடியாது, அதனை பூஜிக்கக்கூடிய தன்மையானது உனக்கு போயிடும் அப்படின்னு சிவபெருமான் அவன்கிட்ட சொல்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவனும் அதை எடுத்துன்னு வரான். அப்ப நம்ம கதாநாயகனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல அவருக்கு ஏற்ற வடிவம் குழந்தை வடிவம் தான். ஒரு சிறு பையன் போல அழகா குண்டா அம்சமா சர்வ லட்சணத்தோட பொருந்திய பிராமணன் போல குடுமி வைத்துண்டு பூனெல்லாம் போட்டுண்டு ஜம்முன்னு வஸ்திரம் கட்டிண்டு வெள்ளை வஸ்திரம் கட்டிண்டு வராரு விநாயக பெருமான் எழுத்தாப்புல. அப்ப சாயங்காலம் ஒரு 5:30 மணி அளவு இருக்கும். பிராமணனாக பிறந்தாலும் சத்திரியனாக பிறந்தாலும் தேவனாக பிறந்தாலும் அசுரனாக பிறந்தாலும் நித்திய கர்ம அனுஷ்டானம் என்று ஒன்று உண்டு. காலையில மத்தியானம் சாயந்தரம் 3 காலம் சந்தியா காலம் என்று சொல்வார்கள். இந்த காலத்துல அவங்கெல்லாம் வந்து தங்களுடைய பித்ருகளுக்கும் தேவதைகளுக்கும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அந்த சந்தியா காலத்துல அந்த சந்தியா காலம் வந்துருச்சு. சந்தியா காலத்தை பண்ணாம ஒரு நாள் புவியில வாழ்ந்ததாக அர்த்தமற்று போய்விடுவோம். ஜடத்துக்கு சமானமா நம்மளுடைய சரீரமானது கருதப்படுகிறது. அதனால நித்திய கர்மானுஷ்டானமே அப்படின்னு ராவணாசுரன் யோசிக்கிறான். அடடா, லிங்கத்தை கீழே வைக்க முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா, எழுதாப்புல நம்ம விநாயக பெருமான் வராரு. உடனே இந்த பாலகி மரானே உன் கையில இந்த லிங்கத்தை கொடுத்துட்டு நம்மளுடைய அனுஷ்டான கர்மாக்கள் எல்லாம் நம்ம செஞ்சு நின்றலாம் அப்படின்னு அந்த பையனை கிட்ட கூப்பிடுறாரு. கிட்ட கொடுத்து இந்த லிங்கத்தை கையில வச்சுக்கோப்பா, நான் அப்படி நித்திய கர்மான குளத்துல சந்தியாவனம் பண்ணிட்டு வந்துடுறேன், தர்ப்பணங்கள்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் கையில வச்சு கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. உடனே அதுக்கு அந்த பாலகன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் என்ன சொல்றாருன்னா, சரி நான் வச்சுக்கிறேன், ஆனா ஒரு நிபந்தனை, 10 என்றதுக்குள்ள இந்த இடத்துல நீ திருப்பி வந்துட்டேன்னா இதை நான் கீழே வைக்க மாட்டேன். ஆனா நீ வந்து 10 என்றதுக்கு உள்ள நீ வரலைன்னா இந்த லிங்கத்தை நான் இந்த இடத்துலயே வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு குழந்தை ரூபமாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான். உடனே அதுக்கு ராவணாசுரன் சொல்றான், நீ ஒரு